ஆதிசைவ சிவாச்சாரியார்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு உங்க மூலமா தான் எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். எப்ப நாங்க நடுத்தந்தியில் இருக்கிறோம் முருகா. முருகா நீ இருந்தா கேட்டா முருகா, நடுத்தந்தியில் இருக்கிறோம் நான் முருகா. ஒன்னாவது உங்க தம்பி தானே நாங்க இந்த 5 பேர் இருந்தோம். இந்த குடும்பம் 4 நாளா இங்கதானே இருந்தது. எங்க குடும்பத்தை கேள்வி இவனுக்கு எல்லாம் நல்லா இருக்க போறாங்க. இந்த நாடு நாட்டமா தான் போகுது. முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த முருகன் இருக்கிற வரைக்கும், இந்த நாடு இருக்கிற வரைக்கும் இவனுக்கு எங்களுக்கு பண்ண அக்கிரமத்துக்கு அனுபவிச்சுதான் சாவுவானுங்க. இது எவனுக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் சாகிறத பத்தி கவலையே பண்ணல. வெற்றிவேல் முருகனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஏஆர் பாஷா. இப்போ இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வேறு எங்கேயும் இல்லைங்க, வயலூர், திருச்சி வயலூர் கோயில் முருகன் கோயிலில் உள்ள அர்ச்சகர்கள் தான். இந்த அர்ச்சகர்கள் பார்த்தீங்கன்னா வயிறறிஞ்சு சாபம் கொடுத்துருப்பாங்க, இந்த அரசாங்கம் நாசமாக போயிடணும் அப்படின்னு. உண்மைதாங்க. இந்த ஐயர்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வம்சமாக கடவுளுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு, அவங்க சாஸ்திர சம்பிரதாயம்லாம் கற்றுக்கிட்டு கடவுளுக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டு, இது ஒரு சேவையாகவும் அதில் வர சின்ன சின்ன வருமானத்தை வச்சு தான் அவங்க வாழ்வாதாரமே நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அதை தீண்டாமையை ஒழிக்கிறேன், ஜாதியை ஒழிக்கணுங்கிற பேரில் இந்த அரசு பார்த்திங்கன்னா அவங்க வயிற்றில் அவங்களோட மிகப்பெரிய அவங்க வாழ்வாதாரத்தையே கெடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த திராவிட கட்சியை பார்த்து, குறிப்பாக திமுக கட்சியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். அண்ணா, நீங்கள் உங்களோட கட்சியில் ஒரு வட்ட செயலாளர், சின்ன ஒரு சாதாரண பதவி, ஒரு வட்ட செயலாளர் கொடுக்கணுன்னா கூட அந்த வட்டத்தில் எந்த ஜாதி மக்கள் அதிகமாக இருக்காங்களோ அந்த ஜாதியிலேருந்து ஒரு நபருக்கு தான், அந்த ஜாதியில் இருக்க ஒரு நபர், அந்த கட்சியில் உள்ள நபருக்கு தான் நீங்கள் வட்ட செயலாளரே கொடுப்பீங்க. அதே மாதிரி தான் பகுதி செயலாளரும். சரிங்களா? பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் கொடுத்தோம். அந்த மாவட்டத்தில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அந்த ஜாதிக்காரங்க தான் நீங்கள் மாவட்ட செயலாளர் தருவீங்க. இந்த மாதிரி உங்கள் கட்சியிலேயே பதவிக்கே நீங்கள் இவ்வளோ ஜாதி பார்த்து தான் கொடுப்பீங்க. எல்லா ஜாதிக்கெலாம் நீங்கள் தரமாட்டீங்க. நீங்கள் தீண்டாமையை ஒழிக்கிறங்கிற பேரில் இவங்களோட வயிற்றுலாம் அடித்து சாபம் வாங்கிக்கிறீங்க. இது மிக ஒரு கொடூரமான ஒரு விஷயம். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவர் உங்கள் சந்திக்கிற ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க ஒரு மீட்டிங்க்கு. அவங்கள கீழே உட்கார வச்சு நீங்கள் பேசுனீங்க. இதெல்லாம் நாங்கள் இன்னும் மறக்கலை. நீங்கள் தீண்டாமையை ஒழிக்கணுங்கிற பேரில் கோயிலில் இப்படி நடந்துக்கிறது மிக தவறான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இன்றளவும் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன், விசிகா கட்சி தலைவர் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபாவில், ஒழுங்கான சோஃபாவில் உட்கார வச்சு கூட பேச மாட்டாங்க சில சமயம். இந்த காணொலி பதிவை யார் எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, குறிப்பாக இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தான். அவங்களோட நோக்கம், திராவிட கட்சியோட நோக்கம், திமுகவோட நோக்கம் என்னென்னா, முதல்ல பெரும்பான்மை சமூகமான இந்துக்களை அவங்கள அடக்குமுறை பண்ணுறது. அடுத்தது இதே நிலைமை நாளைக்கு பள்ளிவாசலுக்கும் வரும். பள்ளிவாசல்லையும் தீண்டாமை ஒழிக்கிறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. நாளைக்கு அதுக்கப்புறம் கிறிஸ்துவர்கள் சர்ச்சிலையும் இதே மாதிரி நடக்கும். அப்புறம் யாருமே கேள்வி கேட்க முடியாத மாதிரி இருக்கும். தமிழ்நாடுங்கிற பேரை திராவிட நாடுன்னு சொல்லி மாற்றிடுவாங்க. நம்ம அப்படியே மாற்றிடுவாங்க. திராவிட நாடு, இது பெரியார் நாடு, இது பெரியாரோட வம்சம், இங்கே யாரும் கோயில் கட்டக்கூடாது, சர்ச்சு கட்டக்கூடாது, மசூதிலாம் கட்டக்கூடாது, இங்கே யாரும் கடவுளே கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கான அடித்தளம் தான் இதெல்லாம். சரிங்களா? தயவுசெய்து நம்ம மக்கள்லாம் இப்போ விழிப்புணர்வோட இந்த குருக்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். ஆதரவு தெரிவித்து அவங்க கூட நின்று நம்மளும் போராடணும்னு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் விளம்பரம் எங்கள் தளத்தில் இடம்பெற வேண்டுமா? முன்னணி நிறுவனங்கள் போன்று நீங்களும் வளர வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்வீர் newpatilmedia@gmail.com. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.